ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்ப சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதாவது மாலை பொழுதுலேருந்து இந்த வீடியோ வந்து ஸ்டார்ட் ஆகுது. வாங்க, மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும் அதுக்கடுத்த நாளில் காலையிலேருந்து மதியம் வரைக்கும் நான் என்னென்ன வேலையெல்லாம் பார்த்தேன் அப்படின்றத பார்க்கலாம். இந்த வீடியோக்குள்ளே நிறைய டிப்ஸ் இருக்குது, ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறமா பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோ போடுறனோ உங்கள் ஃபோனுக்கு டக்குன்னு நோட்டிஃபிகேஷன் வரும், ஓகேங்களா? ஸோ இது வந்து ஈவினிங் ஒரு 3:30 to 5:30 வரை ரொம்ப க்ரூஷியலான டைம் வந்து எனக்கு. ஏன்னா கரெக்டாக 3:30க்கு வந்துடுவாங்க. வந்ததுமே அவங்க ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அவங்களுக்கு தேவையானது எல்லாமே செஞ்சு கொடுத்துட்டு ஹோம்ஒர்க் எழுத வைக்கிறது தான் என்னோடய பொழுது வந்து அப்படியே ஸ்டார்ட் ஆகும். அந்த டைம் வந்து ரொம்ப பீக்கில் இருக்கும்னு சொல்லலாம் வேலைகள். ஏன்னா அந்த மாதிரிக்கு இருக்கும். ஸோ அது முன்னாடி துவைச்ச துணி எல்லாமே எடுத்துகிட்டு வந்து போட்டாச்சு. இனிமேல் தான் இதெல்லாமே மடித்து எடுத்து வைக்க வேண்டிய வேலை இருக்குது. இதெல்லாம் அப்புறமா தான் பண்ணுவேன். அதுக்கு முன்னாடி இவங்களுக்கு பாலாத்தி கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுற வேலை அப்படின்னா, வெளியில் போய் துவைச்சி கோலம் போட்டுட்டு வர்றது காலையிலையும் சாயந்தரமும். அப்புறமா அவங்களுக்கு ஹோம்ஒர்க் சொல்லிலாம் முடிச்சுட்டு விளக்குப்படுத்தி சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு ஸோ நைட்டு சாப்பாடு தான். இன்றைக்கி என்ன அப்படின்னா கொஞ்சோண்டு மாவு இருக்கும் இல்லைங்களா? ஏன்னா இது வந்து புதன்கிழமை அப்போ எடுத்தது. ஸோ மாவு முடிய போகிற நேரத்தில் இருக்கிற கோதுமை மாவு போட்டு அன்றைக்கி தோசை ஊற்றி சாப்பிட்ருவோம். இப்படி தாங்க ஒவ்வொரு நாளும் இருக்கும். இந்த மாதிரி லெஃப்ட் ஓவர் மாவில் நீங்கள் கோதுமை போட்டு தோசை விட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா பணியாரம், ஊத்தப்பம், மினி ஊத்தப்பம் அந்த மாதிரி நீங்கள் வெரைட்டியாக செஞ்சு கொடுத்துக்கலாம். அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி கோதுமை மாவில் கொஞ்சம் கோதுமை போட்டு சுட்டு கொடுக்கையில் உங்களுக்கு அந்த ஃப்ளேவருமே நல்லாயிருக்கும். இதே நீங்கள் மாவு புளிச்சிருந்தாலும் கூட இந்த டிப் கூட நீங்கள் தாராளமாக பயன்படுத்திக்கலாம். அடுத்ததான் இன்றைக்கி தோசைக்கு சைடு டிஷ் பார்த்திங்கன்னா தக்காளி சட்னி தான் வச்சுருந்தேன். ஸோ தோசைக்கு தக்காளி சட்னி செம்ம காம்பினேஷன். அதுக்கப்புறமா கடகடன்னு வேலையை முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு ஸோ நீட்டாக கிச்சனை வந்து நல்லா சூப்பராக தொடச்சி விட்டாச்சு. ஸோ தண்ணி மட்டும் ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு மற்றபடி அடுப்பு, கவுண்டர் டாப்பு எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா தொடச்சி விட்டுருவேன். இது பண்ணுறதால பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கிச்சன் வந்து பளிச்சுன்னு இருக்கும் எப்போதுமே. ஒரு டல்ல இல்லாமல் ஒரு இருட்டாக இருக்கிற பாத்திரங்கள் கிச்சன் அழுக்காக இருந்துலே ஒரு மாதிரி இருட்டாக இருக்கிற மாதிரியே கொஞ்சம் ஃபீல் ஆகும். நீங்கள் எப்போ கிச்சனை நீட்டாக வைங்க உங்களுக்கு வந்து ஒரு நல்ல பிரைட் லுக் உங்கள் கிச்சனுக்கு வந்து கிடைக்கும். அதனால் கவுண்டர் டாப்பாக இருக்கட்டும், இண்டக்ஷன் ஸ்டவ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பிரைட்டாக இருக்கும். அப்போ தான் நமக்கு பிரைட்டாக இருந்தால் தான் நமக்கு வந்து வேலைகள் வந்து டக்குன்னு முடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், ஓகேங்களா? அதனால் கையோட கையாக எல்லா வேலையும் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டக்குன்னு நம்ம கிச்சனில் ரொம்ப நேரம் நிற்க வேண்டிய அவசியமும் இருக்காது. அப்படியே பார்த்திங்கன்னா மறுநாள் காலையில் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப என்னால் சமாளிக்கவே முடியாத அளவுக்கு டைம் பார்த்திங்க அப்படின்னா காலையில். இதுவும் எனக்கு நல்ல தண்ணிலாம் வந்துருச்சு அப்படின்னா அவ்வளோதான். அன்றைக்கி அவ்வளோ பரபரப்பாக இருக்கும் காலங்காத்தால். ஏன்னா ஒரு பக்கம் சமையல் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஒரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா சப்பாத்தி போட்டுட்ருக்கேன். இதுக்கு இடையில பார்த்திங்க அப்படின்னா எனக்கு கண்டிப்பாக காலைல எழுந்திரிச்சதும் இந்த மாதிரி சீரக தண்ணியை குடிக்கணும். நம்ம காலையில் இந்த டீ காஃபி குடிக்கிற பழக்கம்லாம் இல்லை. ஸோ கடன்னு பார்த்திங்க அப்படின்னா நல்ல தண்ணி வேறு விழுந்துட்டுருக்குது. இதையுமே நம்ம பிடிச்சி எல்லாம் எடுத்து வைக்கணும். ஏன்னா நமக்கு வந்து வாரத்தில் 2 நாள் தான் நமக்கு வந்து நல்ல தண்ணி வரும். அதனால் வர்றப்பவே எல்லாத்துலேயும் பிடிச்சி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கடுத்து நம்ம அப்படியே மாற்றி இருக்கும். அதுவும் இந்த 6 to 7லாம் வந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டங்க. ஏன்னா அடுப்புக்கிட்ட நிற்கவா நான் தண்ணியை பிடிக்கவா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் அப்படி இப்படியுமே ஓரளவு கொஞ்சம் மேனேஜ் பண்ணி அன்றைக்கி பொழுது வந்து அப்படி போயாச்சு. ஸோ அன்றைக்கி வச்சுருந்தது என்ன அப்படின்னா கடலைக்கறி, சப்பாத்தி, அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு சாதமும் வடித்து வச்சிட்டேன். ஏன்னா மத்தியானத்துக்கு பிள்ளைங்களுக்கு சாதம், இந்த கடலைக்கறி கொடுத்துட்டேன் அப்படின்னா காலைல சாப்பிட்றதுக்கு சப்பாத்தி. இப்படி தான் இந்த தண்ணி வர நாளைக்கு மட்டும் இப்படி பிளான் பண்ணிக்கிறேன். ஒரு கறி நம்ம வந்து 2 சைட் டிஷ் வச்சுக்கலாம். மதிய சாப்பாட்டுக்கும் வேலை முடிஞ்சுது, காலை சாப்பாட்டுக்கும் வேலை முடிஞ்சுது. இனிமே 11:00லேருந்து 3:00 வரைக்கும் என்னோடய பேக்கிங் டைம், ஓகேங்களா? அன்றைக்கி நான் வந்து ஒரு 2 டிஷ் வந்து பண்ணேன். ஸோ என்ன பண்ணேன் அப்படின்னா கப் கேக்கும் ஜாம் குக்கீஸும் பண்ணேன். சரி பண்ணவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆர்டரும் இருந்தது. சரி டக்குன்னு பண்ணிடலாம் அப்படின்ட்டு அதை முடித்து வச்சுட்டு கிச்சனை பார்த்திங்கன்னா இப்படி தாங்க இருக்கும். ஸோ என்னோடய ஒரே கிச்சன் வந்து என்னோடய ப்ரொஃபஷ்னலுக்கும் யூஸ் ஆகுது, அப்புறம் நம்ம வீட்டுக்குமே பயன்படுது. இதுதான் என்னோடய பேக்கிங் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து உண்மையிலேயே சொல்லியே ஆகணும். ரொம்ப நல்லா இருக்குது, நல்லா போயிட்டுருக்கு.
நம்ம எந்த ஒரு ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ் எதுவுமே நம்ம சேர்க்கறதில்ல அப்படிங்கும்போது கொஞ்சம் சந்தோஷமாவும் இருக்கும். நம்மளால நல்ல பொருள் உண்டாக்கி கொடுக்க முடியுது அப்படின்ற ஒரு திருப்தியும், சந்தோஷமும் கண்டிப்பா உள்ள இருக்கு. ஸோ கப் கேக் அன்றைக்கி நான் பண்ணியது வந்து சாக்லேட் கப் கேக். இந்த மாதிரி உங்களுக்கும் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். நார்மல் மெசேஜ் கூட நீங்கள் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அவ்வளோ ஸ்பாஞ்சியாக ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறது வீட் ஃப்ளார். இல்லை எனக்கு மைதா போதும் அப்படிங்கிறவங்களுக்கு நம்ம மைதாவும் யூஸ் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். ப்ரௌனீஸு, கேக்ஸு, கப் கேக்ஸு, குக்கீஸில் வெரைட்டி குக்கீஸ், ராகி குக்கீஸ், கம்பு குக்கீஸ், அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வீட் சாக்கோ சிப்ஸ் குக்கீஸ். இன்றைக்கி நான் செஞ்சிருந்த குக்கீஸ் என்ன அப்படின்னா, நம்ம அப் இப்போ ஜாம் குக்கீஸ் பண்ணியிருந்தேன். ஜாம் பட்டர் குக்கீஸ். ஸோ நம்ம வந்து இந்த மார்க்ரெயின் அதெல்லாம் எதுவுமே நம்ம சேர்க்குறதே இல்லை. நாட்டு சர்க்கரை, சீனி இந்த மாதிரி தான் நம்ம சேர்த்து குக்கீஸ் எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். இன்னும் சொல்லணும் அப்படின்னா பட்டர் தாங்க நம்ம சேர்த்து பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ அவ்வளோ சூப்பராக வந்திருந்தது ஜாம் பட்டர் குக்கீஸ். நம்ம கடையில் காசு கொடுத்து வாங்குவோம் இல்லைங்களா? இப்போ தான் அதை ஒவ்வொரு டிஷ்ஷை நம்ம பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா, பரவாயில்லையே நம்மளால இதெல்லாம் பண்ண முடியுது. அப்போது நல்லாவே பண்ண முடியுது அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கை, தைரியம் வந்து கண்டிப்பாக இருக்குது. அதோட கிறிஸ்பினஸை பார்த்தீங்க அப்படின்னா, நல்ல ஒரு கிறிஸ்பாக இருந்தது. நல்லா உடச்சி அதை கொடுக்கும்போது அந்த உள்ள எல்லாமே நல்லா சாஃப்டாக இருந்தது. சாப்பிடும்போது டேஸ்ட்டுமே சூப்பராக இருந்தது. கஸ்டமருமே ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஃபீட்பேக் வந்து நமக்கு சென்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அன்றைக்கே பார்த்தீங்க அப்படின்னா குக்கீஸும் கப் கேக்கும் டெலிவரி பண்ணுறதுக்கு எடுத்து வச்சாச்சு பாக்ஸில் போட்டு. ஹோம் பேக்கருக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் மற்ற இடத்துல கம்பேர் பண்ணும்போது, "ஏம்மா அங்கே அவ்வளோ விலை சொல்கிறாங்க, நீ என்னம்மா இதுக்கு இவ்வளோ விலை சொல்கிற?" அப்படின்லாம் சொல்லுவாங்க. பட் அதுக்கு பின்னாடி இருக்கிற இன்க்ரீடியண்ட்டை கண்டிப்பாக நீங்கள் யோசிக்கணும். ஏன்னா அவ்வளோ இருக்குது அதில். அப்புறமா நைட்டு பார்த்தீங்க அப்படின்னா, பூஜா ஷெல்ஃப் க்ளீனிங் தான் பண்ணிக்கிட்டு இருந்தோம் நானும் குழந்தைங்க எல்லாருமே சேர்ந்து. அப்பப்போ குழந்தைங்களும் எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. சின்ன சின்ன வேலைகள் தான் கொடுப்பேன். அதுக்குன்னு ரொம்ப பெரிய வேலைலாம் நான் கொடுக்க மாட்டேன். அவங்களால உட்காந்து என்ன பண்ண முடியுமோ அதை வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்படியே எல்லா வேலையும் நாங்கள் எல்லாருமே எல்லா வேலையும் சேர்ந்து தான் பண்ணுவோம். இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு சின்ன சின்ன வேலையும் பழக்கப்படுத்துங்க. ஏன்னா இப்போது இருக்கிறத பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரேஷன் என்னெல்லாமோ போய்கிட்டுருக்கு, எப்படியெல்லாமோ பிரச்சனைகள் வந்துட்டுருக்கு. குழந்தைங்கள நம்ம குடும்பத்துக்குள்ளே நீங்கள் நல்லா ஐக்கியமாக்குங்க. அதுதாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறது. ஓகேங்களா? நம்ம அம்மா என்ன செய்கிறாங்க, அப்பா என்ன வேலை பார்க்குறாங்க, நம்ம டே பை டே என்ன ஒர்க் பண்ணுறோம் அப்படின்றத குழந்தைங்களுக்கு மறக்காமல் சொல்லிக் கொடுங்க. ஏன்னா அது ரொம்ப முக்கியங்க. நம்ம மற்றதை சொல்லிக் கொடுக்குறத விட நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிறது எல்லாமே சொல்லிக் கொடுத்துட்டோம் அப்படின்னா பிள்ளைங்க நல்லபடியாக வளருவாங்க. இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.